டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் மந்த்லி 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 crore நம்ம ரிட்டர்ன் எடுக்க எவ்வளவு இயர்ஸ் ஆகும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மைசெல்ஃப் ட்ரேடிங் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். AngelOne ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட மொபைல் நம்பர் OTP என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். மந்த்லி 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளோட ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போறோம். அந்த 1 crore வந்து ரீச் ஆகிறதுக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ண போறோம், அதோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல கண்டினியூவா வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ண போறோம். AngelOne SIP கால்குலேட்டர் மந்த்லி நம்ம 10,000 rupees நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு 15% வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கிறோம் பார் இயருக்கு அப்படின்னா நம்ம 1 crore வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப ஒரு 15% கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதோட ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸ்டா அந்த 15% அப்படின்னு இருக்கும். பட் நம்ம ஸ்டாக் அப்படிங்கிறப்ப இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேரியேஷன் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,20,000 rupees நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இதுல எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 10,211 rupees கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1 இயருக்கு 15% அப்படின்னு ரிட்டர்ன் நம்ம வச்சிருக்கோம். 5 இயர்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நம்ம டோட்டலா 6 lakh வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம். ரிட்டர்ன் அப்படின்னு பாக்குறப்ப 2,96,870 rupees வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கும். இதுவே 10 இயர்ஸ் அப்படின்னு நம்ம வைக்கிறப்ப 12 lakh வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம். இதுவே நம்ம 1 crore வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்றப்ப 18 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 crore வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் ஆயிடலாம். அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் ரிட்டர்னும் சேர்த்து. இதுவே நம்ம 19 இயர்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நம்மளோட ரிட்டர்ன் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த 1 crore வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் ஆயிடும். ஸோ இது நம்ம கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 15% அப்படிங்கிறது நம்ம ஒரு 40% அந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் எடுத்தோம் அப்படின்னா இதோட 1 crore வந்து நம்ம இன்னும் கம்மியான இயர்ஸ்ல கூட நம்மளால ரீச் பண்ண முடியும். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 15% மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டா வந்து நம்ம மேக் பண்ணோம். இந்த வீடியோல இருந்து நம்ம மந்த்லி 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போறோம். மந்த்லி 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 crore வந்து நம்ம ரீச் ஆக போறோம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியாச்சு. மந்த்லி 10,000 அப்படிங்கிறது நம்மளோட போர்ட்ஃபோலியோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். மந்த்லி 10,000 அப்படிங்கிறது நீங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு அதோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் எப்படி நான் பண்றது அப்படின்னு என்னோட கைடன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். பட் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. பட் 1 crore வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் பண்ணும் அப்படின்ட்டு என்னோட டார்கெட். அந்த 1 crore ரீச் பண்றதுக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த யூடியூப் சேனல்ல நம்ம வீடியோஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றோம். ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிக் பண்ண போறோம். வெறும் ஃபண்டமெண்டல் அனலைஸை வச்சு மட்டும் தான் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணி ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரப்ப உங்களுக்கு பிடிச்சமான ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிருங்க. அதோட ஷேரோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நம்மளால இன்க்ரீஸோ டிகிரீஸோ நம்மளால பண்ணிக்க முடியும். அப்கமிங் வீடியோஸ்ல அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்ட்டு நம்மளோட சேனல்ல கண்டினியூவா வீடியோ பாக்குற மூலியமா உங்களுக்கு கிளியரா வியூ ஆகும். இப்ப நம்ம சூஸ் பண்ணிருக்க ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் அதோட டிவிடெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ண போற ஸ்டாக் டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் வந்து ஆட்டோமொபைல் செக்டர்ல இருக்கு. இந்த கம்பெனியோட growth அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இதோட growth வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கறனால இந்த கம்பெனில வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். டிவிடெண்ட் ஹீல்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 0% தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கு. டாடா மோட்டார்ஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கம்பெனி கிட்ட 45.6% இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 33.2% இருக்கு. பப்ளிக் கிட்ட 18.9% இருக்கு. ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட்ஜ்டு பண்ணிருக்காங்க 0.8%. AngelOne டிமேட் அக்கௌண்ட்ல சர்ச்ல வந்து இந்த இடத்துல டாடா மோட்டார்ஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாக் வந்து இந்த இடத்துல வியூ ஆகும். இதுல இந்த பிளஸ் சிம்பிளை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். சோ டாடா மோட்டாரோட ஷேரை நம்மளோட AngelOne டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணியாச்சு. செகண்டா நம்ம ஆட் பண்ண போற கம்பெனி மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கு. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹீல்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 0.27% இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 43.9% ப்ரமோட்டர் கிட்ட இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 16.6% இருக்கு. பப்ளிக் கிட்ட 39.6% இருக்கு. கம்பெனி எந்த ஒரு பிளட்ஜ் எதுவுமே ஷேர் வந்து பண்ணல. சோ மார்க்ஸ் அண்ட் ஃபார்மாவோட கம்பெனி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இதுதான்.
ஸோ நம்ம ஆட் பண்ண போற எல்லா ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சியில மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ என்எஸ்சி அப்படின்னு இருக்கிறதுல அந்த பிளஸ் சிம்பிள் வந்து ஆட் பண்ணுங்க. தேர்டா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற கம்பெனி ஈஸி மை ட்ரிப். இண்டஸ்ட்ரி அப்படின்னு பாக்குறப்ப இது ஒரு டிராவல் சர்வீஸ்ல வருது. டிவிடெண்ட் ஹீல்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 0.88% இருக்கு. கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கம்பெனி கிட்ட 74.9% இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 5.0% வந்து இருக்கு. பப்ளிக் கிட்ட 20.1% வந்து பப்ளிக் கிட்ட இருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நல்லாவே இருக்கு. ஸோ ஈஸி மை ட்ரிப்போட ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம போர்ட்போலியோல ஆட் பண்ணிடலாம். ஃபோர்த் நம்மளோட போர்ட்போலியோல ஆட் பண்ண போற கம்பெனி டாடா ஸ்டீல். இண்டஸ்ட்ரி அப்படின்னு பாக்குறப்ப ஸ்டீல் ரிலேட்டடான கம்பெனி. டிவிடெண்ட் ஹீல்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 3.12% இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பாக்குறப்ப கம்பெனி கிட்ட 33.4% இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 41.5% இருக்கு. பப்ளிக் கிட்ட 23.9% இருக்கு. ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 0.5% வந்து பாத்தீங்கன்னா பிளட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் ஆட் பண்ணிடலாம். இப்ப நம்மளோட போர்ட்போலியோல ஆட் பண்ணிட்டு இருக்க இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப ஃபண்டமெண்டல் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கம்பெனிஸோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபண்டமெண்டலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பிக் பண்ணிருக்க ஷேரோட டிவிடெண்ட் ஹீல்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 9.72% வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பாக்குறப்ப கம்பெனி கிட்ட 65% இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 17.1% இருக்கு. பப்ளிக் கிட்ட 17.9% இருக்கு. ஃபண்டமெண்டலா பாக்குறப்ப இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. சிக்ஸ்தா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற கம்பெனி இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறப்ப ஃபைனான்ஸ் செக்டர்ல வந்து வருது. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹீல்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 4.25% வந்து இருக்கு. கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பாக்குறப்ப 86.4% வந்து கம்பெனி கிட்ட இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பாக்குறப்ப 3.8% வந்து இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருக்கு. பப்ளிக் கிட்ட 9.9% வந்து பப்ளிக் கிட்ட இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடலாம். செவன்த்தா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற கம்பெனி பேங்க் ஆஃப் பரோடா. இது வந்து செக்டர் அப்படின்னு பாக்குறப்ப பேங்கிங் செக்டர்ல வந்து இருக்கு. டிவிடெண்ட் ஹீல்ட் அப்படின்னு பாக்குறப்ப 2.70% வந்து இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பாக்குறப்ப கம்பெனி கிட்ட 64% இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 27.9% இருக்கு. பப்ளிக் கிட்ட 8.1% வந்து இருக்கு. நம்மளோட போர்ட்ஃபோலியோல எய்த்தா நம்ம ஆட் பண்ண போற ஸ்டாக் அப்படின்னு பாக்குறப்ப ஐடிசி ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு எஃப்எம்சிஜி செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹீல்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2.47% வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பாக்குறப்ப 0 தான் இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 85.5% வந்து இருக்கு. பப்ளிக் கிட்ட 14.5% வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் இருக்கு. ஸோ ஐடிசி ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடலாம். நைன்த்தா நம்ம ஆட் பண்ண போற ஸ்டாக் வந்து ட்ரைடன். இது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வருது. ஸோ இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹீல்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1.08% வந்து இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பாக்குறப்ப கம்பெனி கிட்ட 73.2% வந்து இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 2.5% வந்து இருக்கு. பப்ளிக் கிட்ட 24.3% வந்து இருக்கு. நம்மளோட போர்ட்ஃபோலியோல இந்த கம்பெனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். டென்த்தா நம்ம ஆட் பண்ண போற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா டாடா பவர் செக்டர் அப்படின்னு பாக்குறப்ப பவர் செக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹீல்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 0.89% இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பாக்குறப்ப கம்பெனி கிட்ட 46.2% வந்து இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 23.9% இருக்கு. பப்ளிக் கிட்ட 29.2% இருக்கு. ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.7% வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட்ஜ் பண்ணிருக்காங்க. டாடா பவர் ஷேரையும் நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணிருக்க ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 ஷேர்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்கோம். இதுல செக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9 செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். ஸ்டீல்ல மட்டும் 2 கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிருக்கேன். அந்த 2 கம்பெனில ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து அதிகமா கிடைக்கிறனால அந்த கம்பெனி நான் சூஸ் பண்ணிருக்கேன். டிவிடெண்டுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா வேதாந்தா, இந்தியன் ஆயில், கோல் இந்தியா இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் தருவாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை விட இந்த கம்பெனி பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிவிடெண்டுக்காக அந்த கம்பெனில கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் நம்ம கிரியேட் பண்ணிருக்க போர்ட்ஃபோலியோ இந்த 9 செக்டர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸ்ல இன்னும் செக்டர்ஸா ஆட் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த செக்டர்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப எல்லா கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப மினிமம் ஒரு 1000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ற அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல நிறைய சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ பண்றப்ப நம்மளோட யூடியூப் சேனல்ல கண்டிப்பா வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இப்ப நம்ம சூஸ் பண்ணிருக்க ஷேர்ஸோட டிவிடெண்ட் ஹீல்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணிடலாம். இது எல்லாமே நான் ஃபண்டமெண்டல் மட்டும் அனலைஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா பை பண்றேன். டெக்னிக்கல் அனலைஸ்ல நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இதோட கரெக்டான பையிங் பிரைஸ் லெவல் வரப்ப நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமா
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல ஷேரோட குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்ட்ஃபோலியோல டெக்னிக்கல் அனலைஸ் யூஸ் பண்ணாம ஏன் ஃபண்டமெண்டலை மட்டும் சூஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா, நம்ம பை பண்ணும் அப்படின்னு நினைக்கிற குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1000 ஷேர்ஸ் வந்து எவ்ரி கம்பெனில நான் பை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஷேர்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு கீழே இருக்க டைம்ல எல்லாம் நம்மளோட ஷேர்ஸோட குவான்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்ஃபோலியோல இருக்க ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிமேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பை பண்ண போற ஷேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாடா பவர்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர்ஸ் வந்து நம்ம பை பண்ண போறோம். ஸோ குவான்டிட்டி அப்படிங்கிறப்ப நம்ம டெலிவரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். எவ்ரி ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஷேர்ஸ் வந்து பை பண்ண போறோம். ஸோ 5000 அப்படிங்கிறப்ப டாடா ஸ்டீல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பை பண்ண முடியும். 22 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். ஓகே, ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிளேஸ் ஆயிடுச்சு. நம்மளோட போர்ட்ஃபோலியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிடுச்சு 22 ஷேர்ஸ். ட்ரைடன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாங் டேர்ம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிவரியில வச்சிடலாம். குவான்டிட்டி அப்படிங்கிறப்ப இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 33 தான் இருக்கு. 33 இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம 100 ஷேர்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ண போறோம். 100 ஷேர்ஸ் பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் 900 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பை பண்ண முடியும். நம்ம பிளான் பண்ணிக்கிறது 1000 ஷேர் தான். இதோட பிரைஸ்க்கு கீழே வர டைம்ல சின்ன சின்ன குவான்டிட்டியா நம்மளோட குவான்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட ஷேரை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைடன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 100 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணிடலாம். ஓகே, ட்ரைடன் பை ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 5000 rupees வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். 400 அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 12 ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐடிசில வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பை பண்ண முடியும். ஐடிசில 10 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணலாம். ஸோ பேங்க் ஆஃப் பரோடால வந்து பாத்தீங்கன்னா 5000 rupeesக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ 25 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ணலாம். ஸோ பேங்க் ஆஃப் பரோடால 5000 பை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 rupees இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலிவரியில வச்சுட்டு 100 குவான்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அமௌண்ட் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்குமே தவிர, பட் நம்மளோட ஷேர் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நிறைய டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்ஸா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்ஸ் அப்படிங்கறனால ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதப்ப அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 50 குவான்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். ஸோ இதுக்கு 4500 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டா தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீல்ல 5000 rupees வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். ஸோ டெலிவரி டாடா ஸ்டீல்ல 45 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணலாம். ஈசிமை ட்ரிப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 100 குவான்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ண போறோம். நெக்ஸ்ட் மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா. இதுல 5000 rupeesக்கு நம்மளால எவ்வளவு ஷேர்ஸ் பை பண்ண முடியுமோ பை பண்ணலாம். நம்ம ஒரு 50 ஷேர்ஸ் வந்து மார்க்ஸ் அண்ட் ஃபார்மால பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 40,565 rupees வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். மீதி இருக்க அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7400 rupees வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணிடலாம். டோட்டலா நம்ம ஒரு 10 ஷேர்ஸ் சூஸ் பண்ணி அந்த 10 ஷேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். அதோட ஷேர்ஸோட குவான்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. ஸோ இதை அப்கமிங் டேஸ்ல நம்ம மந்த்லி 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப அது இன்வெஸ்ட்மெண்ட் எந்த டைம்ல எந்த ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்கமிங் டேஸ்ல வரப்போற நம்மளோட வீடியோஸை பாருங்க. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ நான் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற டைம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நிப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை பக்கமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் இங்க இருந்து அப்சைட் போனது அப்படின்னாலுமே நம்மளோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கனால இதோட ஷேர்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே எதிர்பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன் சைடு அகைன் கீழே வருது அப்படிங்கிறப்ப நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷேர் பை பண்ணிருக்க பிரைஸுக்கு கீழே வந்து நம்மளால பை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம். இந்த 10 ஷேர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால டாடா மோட்டார் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் ஐடிசி இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 400க்கு மேல இருக்க ஷேர்ஸ் தான் வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். மீதி இருக்க ஷேர்ஸ் எல்லாமே ஒரு 500 ரேஞ்சுக்குள்ள இருக்க ஷேர்ஸ் தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எப்பயுமே க்ரோத் கொடுத்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோட அப்கமிங் டேஸ்ல எந்த கம்பெனிஸ் க்ரோத் கொடுக்குமோ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்றப்ப 500 rupeesக்கு மேல இருக்க ஷேர்ஸ்லயும் மந்த்லி அந்த 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப நல்ல ஷேர்ஸ்ல டெக்னிக்கல் அனலைஸை வச்சு நம்ம அப்கமிங் டேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம மேக் பண்ணிருக்கிறது வெறும் ஃபண்டமெண்டல் மட்டும் யூஸ் பண்ணி ஷேர்ஸை பை பண்ணிருக்கேன். நம்மளோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணதுல எல்லா ஷேருமே வந்து பாத்தீங்கன்னா 1000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அந்த 1000 ஷேர்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். அது எந்த மாதிரி நான் என்னோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்றேன் அப்படின்னுட்டு நம்மளோட அப்கமிங் டேஸ்ல வரப்போற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல AngelOne டிமேட் அக்கௌண்ட் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ற மூலமா நம்மளோட சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும்.
ஸ்டாக்ல நீங்க எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இப்ப பேங்க் ஆஃப் பரோடா 25 ஷேர்ஸ் நம்ம பை பண்ணிருக்கோம், ஈஸி மெட்ரிப்ல 100 ஷேர்ஸ் பை பண்ணிருக்கோம். பட் ப்ராஃபிட் அமௌண்ட் அப்படின்னு நீங்க செக் பண்றப்ப எப்பயுமே பர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸா பாக்குறப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்மளால ஈஸியா வந்து மென்ஷன் பண்ண முடியும். அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, பட் பர்சன்டேஜ் வைஸா நீங்க கால்குலேஷன் பண்ணுங்க. எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட சீரியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 13, 2023 வந்து இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த மந்த் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட் விசிட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.